கவிச்சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பிழை 4. அதில் மித்ராவை புரியாமல் பார்த்தவன் அவளிடம் குழந்தையை கொடுக்க அதை வாங்கிய வேகத்திலேயே வந்தனாவை நோக்கி செல்பவளை குழப்பமாக பார்த்து கொண்டு நின்றான் நந்தன். குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே அதன் அசைவுகளை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் எதிர்வினையாற்றுபவர் இன்று கண்முன் குழந்தையை காண்பித்த பிறகும் எந்த ஒரு எதிர்வினையும் இல்லாமல் அமர்ந்து இருப்பதை நம்ப முடியாமல் பார்த்த மித்ராவினுள் இந்நிகழ்வு பல கேள்விகளை எழுப்பியிருந்தது. அதனாலேயே மீண்டும் எதையும் யோசிக்காமல் குழந்தையோடு வந்தனாவை நெருங்கியவள் சற்றும் யோசிக்காமல் வந்தனாவின் மடியில் குழந்தையை கிடத்தினாள் மித்ரா. அதை கண்டு மித்ரா வேண்டாம் என சட்டென அவளை பதட்டத்தோடு நெருங்கினான் நந்தன். அதில் அவனை திரும்பி அமைதியாக இருக்கும்படி சைகையால் வாய்மேல் விரலை வைத்து சத்தம் எழுப்பாமல் கூறியவள் வந்தனாவின் மடியில் குழந்தையை கிடத்திவிட்டு அங்கேயே அமர்ந்து கொண்டாள். ஆனால் அப்போதும் மினு அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்க தன் மடியில் இப்படி ஒரு ஜீவன் இருப்பதை உணர்ந்து எந்த ஒரு அசைவும் வந்தனாவிடம் துளியும் இல்லாமல் இருந்தது. சில நிமிடங்கள் அப்படியே அமைதியில் கழிய திடீரென சின்ன சினுங்களோடு குழந்தை தன் கை கால்களை அசைக்கவும் எங்கோ நிலைத்திருந்த வந்தனாவின் பார்வை ஓர் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டது போல் குழந்தையின் பக்கம் தானாக திரும்பியது. அதில் தன் மடியில் இருந்த குழந்தையை சில நொடிகள் புரியாமல் ஒரு மாதிரியாக புதிதாக பார்த்து கொண்டிருந்தார் வந்தனா. இதை அவர் அருகில் அமர்ந்து குழந்தை அழுதழுது கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காக வந்தனாவின் மடிக்கு அருகில் தன் கைகளை தடுப்பு போல் வைத்தவாறு பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. இவர்கள் இருவரின் இந்த அமைதியை கண்டு பொறுமை இழந்த நந்தனுக்குத்தான் எங்கே குழந்தை கீழே விழுந்து விடுவாளோ என்ற பதட்டத்தில் கை கால்கள் பரபரக்க துவங்கியது. அதே எண்ணத்தில் வந்தனாவை மீண்டும் நந்தன் நெருங்க முயலவும் பார்வையாலேயே அவனை தடுத்து நிறுத்தியிருந்தாள் மித்ரா. கேள்வியாக நந்தன் மித்ராவை பார்க்கவும் அப்போதும் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம் என்பது போல விழி அசைவிலேயே கூறினாள் மித்ரா. அதற்குள் குழந்தையின் சின்ன சினுங்கள் பெரும் அழுகையாக மாறியிருக்க அழுகையும் அதோடு பசியும் சேர்ந்து கொள்ள மினு வீறிட்டு அழத் துவங்கினாள். அதுவரை ஒரு புரியாத திகைப்போடு தன் மடியில் இருந்த குழந்தையை பார்த்து கொண்டிருந்த வந்தனா சட்டென அது அழுகுரலில் உடல் பதைக்க குழந்தையை வாரி எடுத்து தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டு பாப்பா, என்னோட பாப்பா என கதறி அழத் துவங்கினார் வந்தனா. அவர் குழந்தையை தன்னோடு சேர்த்து பற்றி இருந்த விதமும் இரு கை கொண்டு பாதுகாப்பாக பிள்ளையை பிடித்திருந்த விதமுமே மித்ராவுக்கு இவரால் குழந்தைக்கு எதுவும் ஆகாது என்ற நம்பிக்கையை கொடுக்க ஆரம்பம் முதலே பதட்டத்திலேயே நின்றிருந்த நந்தனை திரும்பி பார்த்தவள் பொறுமையாக இருக்கும்படி பார்வையாலேயே கூறியிருந்தாள் மித்ரா. அடுத்து அவர் என்ன செய்ய போகிறார் என அறிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்தனாவை மித்ரா பார்த்து கொண்டிருக்க கிட்டத்தட்ட உணர்வுகளின் வெளிப்பாட்டையே மறந்தது போல் இத்தனை வருடங்களாக எதையோ யோசித்து கொண்டும் தனக்குள்ளேயே பேசிக்கொண்டும் அமர்ந்திருந்தவரின் இந்த முதல் அழுகையையும் கதறலையும் கண்டு தானாகவே அவர் அருகில் ஓர் எதிர்பார்ப்போடு மண்டியிட்டு அமர்ந்தான் நந்தன். முற்றுப்புள்ளியே இல்லாதது போல் வந்தனாவின் அழுகை தொடர்கதையாக நீண்டு கொண்டே இருக்க இருவருக்குமே அவரின் அழுகையை நிறுத்தும் எண்ணமே இல்லாமல் போனது. இத்தனை வருடங்களில் வராத அழுகை, எத்தனையோ தருணங்களில் வெளிப்படாத உணர்வுகள் இன்று வெளிவந்திருப்பதையே நல்ல ஒரு முன்னேற்றமாக பார்த்தவர்கள் வந்தனாவின் மனதில் உள்ள வலிகள் அனைத்தும் இந்த கண்ணீரில் கரைந்து வெளியேற காத்திருந்தனர். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கும் மேலாக குழந்தையை தன்னோடு சேர்த்து பிடித்து அழுது கரைந்தவர் ஒருவாறாக தன்னையே தேற்றிக்கொண்டு திரும்பவும் அங்கு அவரையே பார்த்தபடி அமர்ந்திருந்த இருவரையும் அப்போதே கண்டார் வந்தனா. அதில் துளியும் யோசிக்காமல் தன் கையில் இருந்த குழந்தையை சுட்டி காண்பித்தவாறே முகமெல்லாம் பூரிப்போடு பாப்பா, இது ஏன் பாப்பா என மினுவின் முகத்தை பார்த்தவர் என்ன உணர்ந்தாரோ நெற்றி சுருங்க யோசனையோடு குழந்தையின் முகம் பார்ப்பதும் பின் திரும்பி அவர்களை பார்ப்பதுமாக சில நொடிகள் இருந்தவர் திடீரென இது உங்க பாப்பாவா என்றிருந்தார் குழப்பமும் யோசனையுமாக.
அதில் மித்ராவின் தலை ஆம் என அசைய, முகம் கசங்கி போக, அப்போ ஏன் பாப்பா இல்லையா என்றிருந்தார் ஏமாற்றத்தோடான குரலில் வந்தனா. இது நம்ம வீட்டு பாப்பா என்ற நந்தனின் வார்த்தையில் அவனை புரியாமல் திரும்பி பார்த்தவருக்கு தன் அண்ணனின் சிறு வயது சாயலோடு இருப்பவனைக் கண்டு எதுவோ புரிய, நீ நீ என்றவருக்கு திடீரென தலை வலிப்பதைப் போல இருக்க, அப்படியே விழிகள் மூடி தலையை பிடித்து கொள்ளவும் அவரிடமிருந்து குழந்தையை மித்ரா வாங்கிக் கொள்ள வந்தனாவை தாங்கி பிடித்து அழைத்து சென்று படுக்க வைத்திருந்தான் நந்தன். லேசான தடுமாற்றத்தோடு இருந்தவர் அப்படியே மயங்கி சரியவும் அங்கேயே அவருக்காகவே நியமிக்கப்பட்டு இருந்த மருத்துவரை வேகமாக அழைத்து வந்து விவரங்களை கூறினான் நந்தன். அதன் பின்னான பரிசோதனைகள் வேகமாக நடக்க துவங்க அதே நேரம் மீண்டும் கண் விழித்திருந்தார் வந்தனா. இப்போது முன்பை விட சற்று தெளிவாகவே வந்தது அவரிடமிருந்து பேச்சு. தன்னை சுற்றி இருந்தவர்களை பார்வையால் அளந்தவாறே, நீ நீ நந்துவா என்று நந்தனிடம் வந்தனா கேட்கவும், தன் இத்தனை வருட தவிப்பிற்கும் உழைப்பிற்கும் பலன் கிடைத்த மகிழ்வில் ஆம் என வேகமாக தலையை அசைத்தவன், என்ன உங்களுக்கு தெரியுதா அத்த என்றான் சட்டென தொற்றிக்கொண்ட பரபரப்போடு. அதை தலையசைத்து ஆமோதித்தவரின் பார்வை அவனுக்கு அருகில் நின்றிருந்த மித்ராவின் மேலும் அவளின் கையில் இருந்த குழந்தையின் மேலும் பதிந்தது. அவர்களையே இமைக்காமல் சில நொடிகள் பார்த்தவர் என்ன உணர்ந்தாரோ மெல்ல எழுந்து அமர்ந்து தன் வலது கையை எடுத்து சட்டென மித்ராவின் வயிற்றில் வைக்க, அவளுமே இதை எதிர்பாராமல் திகைத்து அவரின் செயலை புரியாமல் பார்த்து கொண்டிருக்க, குழந்தையையும் அவளையும் மாறி மாறி பார்த்தவர், பாப்பாவ என்கிட்ட கொடுக்கறியா என்று ஏக்கமான குரலில் கேட்டிருந்தார். அந்த குரலும் அவரின் பார்வையும் அவளுள் எதையோ உடைத்து போட போதுமானதாக இருக்க, வந்தனாவின் இழப்பின் வலியையும் தவிப்பையும் உணர்ந்திருந்தவள் கலங்க துவங்கிய விழிகளோடு குழந்தையை அவரிடம் கொடுத்துவிட்டு திரும்பி நின்று கொண்டாள். எவ்வளவு முயன்றும் கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணீர் அவளின் விழிகளில் இருந்து வழிந்து கொண்டிருக்க, வந்தனாவின் இந்த நிலைக்கு காரணமானவளின் மகள் என்ற எண்ணமே மித்ராவை குற்ற உணர்வில் தவிக்க செய்து கொண்டிருந்தது. இத்தனை நாள் இதை எண்ணி எத்தனையோ முறை வருந்தியவளுக்கு இன்று வந்தனாவின் அழுகையில் இருந்த வலியையும் தவிப்பையும் நேரில் கண்ட நொடி அந்த குற்ற உணர்வு பன்மடங்காக பெருகியிருந்தது. அதே நேரம் தன் கையில் இருந்த குழந்தையை கிடைப்பதற்கு அரிய பொன் போல ஆசை தீர விழி வழியே இமைக்காமல் பார்த்து மனதில் பதிய வைத்து முத்தமிட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தார் வந்தனா. அவளின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருந்த நந்தனுக்கு மித்ராவின் மனநிலையும் தெளிவாக புரிந்தது. ஆனால் இப்போது அவளை சமாதானம் செய்து வந்தனாவின் கவனத்தை மித்ராவின் பக்கம் திருப்ப விரும்பாமல் அமைதியாக இருந்தான் நந்தன். ஒரு வகையில் பார்த்தால் இங்கு நந்தன் சுயநலமாகத்தான் யோசித்தான். இவ்வளவு நாள் இருந்த நிலைக்கு இப்போதே வந்தனாவிடம் முதல் முறை முன்னேற்றம் தெரிந்திருக்க, அது எந்த வகையை சேர்ந்தது, அவருக்கு குணமாகி விட்டதா என எதுவுமே இப்போது வரை தெளிவாக தெரியாத நிலையில் எதையும் செய்து இந்த சின்ன முன்னேற்றத்தையும் கெடுத்துக்கொள்ள நந்தன் தயாராக இல்லை. எப்போதும் போல் இப்போதும் நந்தன் அவன் குடும்பத்தார் என்று வரும்போது சுயநலமாகவே சிந்தித்தான். அதற்காக மித்ராவை எப்படி போனால் எனக்கென்ன என்று நினைத்தானா என்றால் அப்படியும் இல்லைத்தான். ஆனால் இப்போதைக்கு வந்தனாவின் கவனம் மித்ராவின் பக்கம் திரும்பாமல் இருப்பதே நல்லது என்று எண்ணியே அவள் அழுவதை கூட வந்தனா கவனிக்காதவாறு மித்ராவை மறைத்தது போல் நின்றிருந்தான் நந்தன். இப்போதைக்கு வந்தனாவின் கவனம் முழுக்க குழந்தையிடம் இருப்பதே சரி என எண்ணியவன் லேசாக பேச்சு கொடுத்து அது மித்ராவின் மேல் திரும்பாமல் வெகு கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். ஏனெனில் ஒருவேளை அவள் யாரென தெரிந்து அந்த அதிர்வு அவருள் ஏதாவது எதிர்மறை மாற்றங்களை உருவாக்கிவிடுமோ என்றே அஞ்சினான் நந்தன். இப்போதே இயல்புக்கு திரும்பி இருப்பது போல் தெரிபவர் மீண்டும் அதே நிலைக்கு சென்றுவிட இதுவே காரணமாகிவிடக்கூடாதே என பயந்தவன் முதலில் மருத்துவர்கள் தீர பரிசோதித்து வந்தனாவை பற்றிய முழு அறிக்கையை கொடுக்கட்டும், அதன் பிறகு மற்ற எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தான். அதற்குள் பாப்பாவுக்கு என்ன பேர் என்று வந்தனா கேட்டிருக்க, மினு, மித்ர நந்தினி என இருவரும் ஒரே நேரத்தில் கூறியிருந்தனர்.
அதில் புன்னகையோடு நிமிர்ந்து இருவரையும் பார்த்தவர், காதல் திருமணமா உங்களோடது என்றார். இதற்கு நந்தனின் தலை ஆம் என்றும் மித்ராவின் தலை இல்லை என்றும் ஒரே சமயத்தில் அசைந்தது. இருவரையும் புரியாமல் சில நொடிகள் பார்த்தவர், இவன்தான் உன் பின்ன காதலிக்கிறேன்னு சுத்தி வந்தானா என்றார் சின்ன சிரிப்போடு. இதில் என்ன பதில் சொல்வதென தெரியாமல் மீண்டும் தான் எதையும் சொல்ல போய் அதுவும் தவறாகி விடக்கூடாதே என்று மித்ரா நந்தனே பதில் சொல்லட்டும் என்பது போல் அவனையே பார்த்திருக்க, அவனும் அதே யோசனையோடுதான் மித்ராவை பார்த்து கொண்டிருந்தான். அதில் இருவரின் பார்வை பரிமாற்றத்தையும் கண்டு கொண்டவர் அதை வேறு மாதிரி புரிந்து கொண்டு, இந்த ஒற்றுமையும் காதலும் எப்பவும் உங்களுக்குள்ள இப்படியே இருக்கணும். எதுக்காகவும் யாருக்காகவும் உங்க காதலை விட்டு கொடுத்துறாதீங்க. அது உங்களை உயிரோட வச்சு இருக்கும், ஆனா உயிர் போட வச்சு இருக்காது என்றார் வெறுமையான குரலில் வந்தனா. அவர் பேசியதை கேட்ட இருவருக்குமே அது இருவேறு வழிகளில் வலியை தர, சில நிமிடங்கள் ஒருவரையொருவர் திரும்பி பார்க்க முடியாத ஒரு தயக்கத்தோடு நின்றிருந்தனர். அதில் அங்கு கனமான ஒரு மௌனம் நிலவியது. அதை கலைப்பது போல் குழந்தை அழ துவங்கவும், அச்சச்சோ, குட்டிமாக்கு பசி வந்துடுச்சா, இதோ இதோ அம்மா கிட்ட கொடுக்குறேன், என் சமத்து, அழக்கூடாது என பிள்ளையை முத்தமிட்டு கொஞ்சியவாறே மித்ராவிடம் கொடுத்தார் வந்தனா. மித்ரா குழந்தையை வாங்கி கொண்டு வெளியேற முயல, ஏம்மா இங்கேயே இருக்கலாம் இல்ல என்ற வந்தனாவின் ஏக்கமான குரல் அவளின் நடையை தடை செய்ய, நந்தன் அங்கு இருப்பதை எண்ணி லேசாக தடுமாறினாள் மித்ரா. அதை புரிந்து கொண்டு நந்தன் நாசூக்காக வெளியேற முயல, அதே நேரம் வந்தனாவை பரிசோதித்திருந்த மருத்துவர் தன் சந்தேகம் ஓரளவு சரியே என்பது போல் அவருடைய சீனியரிடம் பேசி தெளிவுபடுத்தி கொண்டு அதை பற்றிய பேச நந்தனை அழைத்து இருந்தார் வெளியே. அதில் நந்தன் வெளியேறிவிட வந்தனாவுக்கு அருகில் இருந்த இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டு குழந்தையின் பசியை ஆற்ற துவங்கினாள் மித்ரா. வெளியே, மிஸ்டர் நந்தன், என் சந்தேகம் 90% சரிதான்னு என் சீனியர் சொல்றாரு. இப்போ உங்க அத்தைய செக் பண்ணதுல வந்த ரிசல்ட்டையும் பத்தி சொல்லித்தான் விசாரிச்சேன். குழந்தைய இழந்த அதிர்விலும் வலியிலும் ஏமாற்றத்திலும் ஸ்தம்பித்திருந்த அவங்க மனநிலை இப்போ இந்த குழந்தையின் ஸ்பரிசத்திலும் அழுகுரலிலும் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இத்தனை வருஷ ஸ்தம்பிப்பு இப்படி ஒரே நிகழ்வில் சரியாகுமான்னு தான் கொஞ்சமா சந்தேகம் இருக்கு என்று மருத்துவர் பேசிக்கொண்டே இருக்கவும், இந்த மாற்றம் இன்னைக்கு ஒரே நாளில் நடந்தது இல்ல டாக்டர். இவ என் வயிற்றில் இருக்கும்போது இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருக்குள்ள நடந்ததுதான். அது இன்னைக்கு முழுமையா வெளியே வந்திருக்கு, அவ்வளவுதான் என்றபடியே அங்கு வந்தாள் மித்ரா. அவள் சொல்ல வருவது புரிய, அவரும் அந்த நாட்களில் மித்ராவின் செயலை கவனித்து இருக்கிறார் தானே. அதில் ஆமோதிப்பதாக தலையசைத்தவர், அப்படியும் இருக்கலாம். அதுக்குத்தான் நாளைக்கு அவருக்கு கம்ப்ளீட்டா ஒரு செக்கப் செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். அவருக்கு தான் இப்போ சரியாகிடுச்சேன்னு அப்படியே விட்டுட முடியாது இல்லையா என்றார். அவர் சொல்ல வருவது புரிந்து இருவரும் அதற்கு சம்மதமாக தலையசைத்தனர். இருவரும் அதன் பின் அடுத்த நாள் வந்தனாவுக்கு முழு பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டு அவருக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்த பிறகே அதுவரை பதட்டத்தோடு இழுத்து பிடித்திருந்த மூச்சை நிம்மதியாக விட்டான் நந்தன். அதன் பின் ஒரு வாரம் வரை வந்தனாவின் உடல்நிலையை உடன் இருந்து கவனித்துக் கொண்டனர் இருவரும். முதல் நாளே மருத்துவமனையில் இருந்து கிளம்பிய சில நிமிடங்களில், வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நந்து, அண்ணி இப்போ எங்க இருக்காங்க, பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு என ஆர்வமாக விசாரிக்க துவங்கியவருக்கு பதிலளிக்க முடியாமல் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நந்தன் தடுமாறவும், அவனின் நிலை புரிந்து குழந்தையை வந்தனாவிடம் கொடுத்து அவரின் கவனத்தை வேறு புறமாக திருப்பி இருந்தாள் மித்ரா. அடுத்தடுத்த முறையும் வந்தனா கேட்கும் போதெல்லாம் எதையாவது செய்து அவருக்கு பதில் அளிக்காமலே இருவரும் சமாளித்துக் கொண்டிருந்தனர். இந்நிலையிலேயே ஒரு வாரம் கடந்திருக்க, ஆரம்பத்தில் இந்த அதிர்வு அவரை எந்த வகையிலும் பாதித்து விடக்கூடாதென்றே சொல்லாமல் தவிர்த்தவர்கள் இனியும் ஒரே வீட்டில் இருந்து கொண்டு மறைக்க முடியாதென புரிந்து அவராகவே தெரிந்து கொண்டு அதன் அதிர்வு அவரை பெரிதாக பாதிப்பதற்குள் இவர்களாகவே மெதுவாக சொல்லிவிடுவதுதான் சரி என்று பேசி முடிவெடுத்து மெல்ல ஒவ்வொன்றாக அனைத்திற்கும் காரணம் வந்தனா என்பதை மட்டும் மறைத்து மற்றதை பற்றி எல்லாம் மேலோட்டமாக
அவருக்கு சொல்ல துவங்கினான் நந்தன். நந்தனின் வார்த்தைகளை கேட்க கேட்க பெரும் அதிர்வுக்கு ஆளானார் வந்தனா. இதுக்காகவா? இதையெல்லாம் பார்க்கத்தானா நான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் குணமானேன் என்று அழுது கரைந்தவரை, இல்ல, எனக்காக. நான் இங்கே தனியா தவிக்கிறத போக்கத்தான் நீங்க மீண்டு வந்திருக்கீங்க என்று அவர் மடியில் தலை சாய்ந்தான் நந்தன். அதுவரை தன் துயரையே பெரிதாக எண்ணி அழுது கொண்டிருந்தவர் அப்போதே நந்தனின் நிலையை எண்ணி வருந்தினார். குழந்தை தனியே நின்று அனைத்தையும் தாங்கி இருக்கிறான் என அப்போதே புரிய அவனின் வலியை போக்கும் வண்ணம், இனி நீ மட்டும் இல்ல, நாம சேர்ந்து போராடுவோம். அண்ணாவை சீக்கிரம் மீட்டு கொண்டு வர நாம எல்லாரும் சேர்ந்து போராடுவோம். நான் இருக்கேன் கண்ணா உனக்கு என சிறு வயதில் சுமதி திட்டுவிட்டால் நேராக வந்தனாவின் அறையை தேடி சென்று அவர் மடியில் படுத்து அழுபவனை தேற்றுவது போலவே இப்போதும் அதே வயது குழந்தையாக நந்தனை பாவித்து தலையை கோதி தேற்றினார் வந்தனா.